தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் மன்றம். சோதனை வரும் வேளையில் சொற்கட்டும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. தியானத்தின் தலைப்பு நாசமலை. அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழுப்பினதுமில்லை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் வசனம் 25. இப்படி ஒரு அறிக்கை சொல்லப்படுவதற்கு உலகம் போற்றத்தக்க பெரிய அதிசயங்களை யோசியா ராஜா செய்யவில்லை. அவன் செய்ததெல்லாம் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னையும் மக்களையும் தேசத்தையும் சுத்திகரித்தான், அவ்வளவுதான். ஆனால் இது இல்லாமல் எதுவுமே இல்லை. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எழுதிய மோசே விடுதலையின் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க இதை வாசிக்க வேண்டும் என கட்டளையிட்டார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. ஆனால் தீய ராஜாக்களின் நீண்ட ஆட்சி காலங்களில் இந்த புத்தகம் மறக்கப்பட்டு போனது. யோசியாவின் காலத்தில் ஆசாரியன் இல்கியா ஆலய சுத்திகரிப்பின் போது அதை கண்டெடுத்து ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அதை வாசிக்க கேட்ட ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இதை கை கொள்ளாதே போனபடியினால்தான் கர்த்தருடைய உக்கிரம் நம்மேல் மூண்டது என்று சொல்லி அழுதான். மேலும் பிரமாணங்களின்படி நடக்க உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தருக்கு அருவருப்பான அனைத்தையும் சுட்டெரித்து, சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி, ரதங்களை சுட்டெரித்து கீதரோன் ஆற்றங்கரையில் கொட்டினான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 12 வரை. எருசலேமுக்கு எதிரே இருந்த நாசமலையின் வலதுபுறத்தில் சாலமோன் உண்டாக்கிய அருவருப்புகளை எல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கினான். தற்போதைய ஒலிவ மலைதான் நாசமலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் விக்கிரக மேடைகளின் முக்கிய இடமாக அன்று இந்த இடம் அமைந்திருந்தது. சாலமோன் முதற்கொண்டு பல ராஜாக்கள் இங்கே தான் மேடைகளை அமைத்தார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆனால் எசேக்கியாவும் யோசியாவும் இவற்றை அழித்தார்கள். இயேசுவின் காலத்தில் அவர் ஒலிவமலை மீது உட்கார்ந்திருந்து தமது சீஷர்களுக்கு போதித்ததை காண்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 3. இறுதியில் ஆண்டவர் பாதம் ஒலிவமலையின் மேல் நிற்கும். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 4. இன்று தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது நமது இருதயத்தை கிழித்து நாம் மனம் திரும்புகிறோமா? அன்று எருசலேமுக்கு எதிரே இருந்த ஒலிவமலையை இஸ்ரவேலர் நாசமலையாக்கி வைத்திருந்தார்கள். அதை சுத்திகரிக்க யோசியாவுக்கு ஊன்றுகோலாய் இருந்தது கர்த்தருடைய வார்த்தைகள்தான். இன்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் நம்மிடம் உண்டு. நாமே நமக்கு உண்டாக்கிய நாசமலைகளை அழித்து போடும் அளவுக்கு அது நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த இடமளித்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, நாசமலை போன்று எங்கள் வாழ்விலிருந்து நீக்கப்படாமல் இருக்கிற அருவருப்பானவைகள் அனைத்தையும் சுட்டெரித்து போடுகிறோம். உமது இரத்தத்தால் எங்களை கழுவி அருளும். ஆமேன்.